எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம், போன செய்தியில் பார்க்க ஆரம்பித்தோம். இங்கே 15லிருந்து 23 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறார்னா, இங்கே எபேசி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எதுக்காக ஜெபம்னா, ஞானம் அறிவு வரணும், தேவனை குறித்த ஞானமும் அறிவும் இந்த ஜனங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அந்த ஞானம் அறிவு நம்மளுக்கு வந்துட்டாலே நம்ம வித்தியாசமானவர்களாய் மாறிவிடுவோம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆனபடினாலே இந்த 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. இங்கே கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார்னா, இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அவங்க விசுவாசம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள அன்பையும் குறித்து கேள்விப்பட்டு. நாம் போன வாரம் பார்த்தோம், போன செய்தியில் பார்த்தோம். என்னென்னா, நம் கிறிஸ்தவர்களா இல்லையான்னு 2 டெஸ்ட் இருக்குது. அதான் நம்ம பார்த்தோம். கிறிஸ்தவர்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்குது. இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்கணும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினோம், அவருடைய பிரமாணங்கள் கீழ்ப்படினோம். இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவானை நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய பார்க்கலாம். ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருனா, அத்தனைலாம் போக தேவையில்ல, 2 டெஸ்ட்டு போதும், இந்த 2 டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டா நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த தான் நம்ம பார்த்தோம் போன வாரம். அது என்னன்னா, ஒரு டெஸ்ட் என்னன்னா, நாம் என்ன விசுவாசிக்கிறோம், 2வது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம். இந்த விசுவாசமோ இந்த நடத்தையும் ஒரு நாளும் மாறாது. விசுவாசிகளாக இருந்தாங்கன்னா அவங்க நடத்தை கரெக்டாக இருக்கும். வசனம் சொல்லு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. அப்போ விசுவாசிக்கிறோன்னா அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நடத்தையிலும் நாம் காட்ட வேண்டும். இங்கே இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, யாரை விசுவாசிக்கிறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அவங்க விசுவாசத்தை வச்சுருக்காங்க சொல்லிட்டு அவர் கேள்விப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம்னா என்னது? இயேசுவை விசுவாசிக்கிறோமா, அதனால் நம்ம விசுவாசியா, கிறிஸ்தவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை யார் விசுவாசிக்கிறான்னா, பிசாசு கூட விசுவாசிக்குது. தேவன் இருக்கிறாருன்னு பிசாசுகளும் விசுவாசிக்குன்னு சொல்லுது. அப்போ பிசாசுகள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது விசுவாசம்னா என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம்னா என்னதுன்னா, கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில் மையமாக இருக்கிறாரா. ஆமென். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில், இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இயேசு அவங்களுடைய வாழ்க்கையில் மையமாக இருக்கிறார். ஆமென். நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கன்னி பிறக்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ் நான் கன்னி பிறப்பை விசுவாசிக்கிறேன். இயேசு அற்புதங்கள்லாம் செய்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் இயேசு அற்புதங்கள் செய்கிறார் விசுவாசிக்கிறேன். இயேசு திருப்பியும் வரப்போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுக்காக வாழுவீங்களா அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வாழுவேன். எப்போ சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போன கிறிஸ்மஸ்க்கு நான் சர்ச்சுக்கு போனேன். எப்போ இதோட சர்ச்சுக்கு போக போகிறீங்க? அடுத்த கிறிஸ்மஸுக்கு. அப்போ அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க? இயேசுவை அவங்க விசுவாசிக்கலை. இயேசுவை விசுவாசிக்கிறதுனா இயேசு உங்கள் வாழ்க்கையில் மையமாக இருக்கிறாரா. ஆமென். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இயேசு மையமாக இருந்தார். இயேசு மையமாக இருக்கிறதுனா என்னதுன்னா, எல்லாத்த விட அதிகமாக அவங்க இயேசுவை நேசிக்கிறாங்க, அவங்க இயேசுவோட ஐக்கியம் கொள்ளுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையின்படி இவர்கள் நடக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதை தான் நம்ம பார்த்தோம். இயேசு அவங்க வாழ்க்கையில் மையமாய் வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம்னா ஏதோ இயேசுவை அவங்க வாழ்க்கையில் மையமாக வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய நீதியை பெருசாக பேச மாட்டாங்க. ஆண்டவருடைய நீதி மட்டும்தான் நம்மை தகுதிப்படுத்துகிறதுன்னு சொல்லுவாங்க. இயேசுவே என்னை ரட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதை ரொம்ப அதிகமாக இது பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உபவாசம் பண்ணுறோம், நாங்கள் கட்டளெலாம் ஃபாலோ பண்ணுறோம், எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. அவங்களுடைய நீதி மேலே, அவங்களுடைய கிரியை மேலே ரொம்ப அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி இதுதான் எங்களை தகுதிப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால்
எப்போ சபைக்கு வந்தாங்களோ இவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய நீதி இல்லை, இதெல்லாம் நாங்கள் செய்கிறதுனால தகுதி இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய நீதினால் நாங்கள் தகுதிப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அவருக்கு முன்பாக போகும்போது அவர் என்ன சொல்வார்னா, அழுக்கும் கந்தையாக இருப்பா உன் நீதி இல்லைனா. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய நீதி எப்படி இருக்குன்னா, நம்மை பிதாவிடத்தில் தகுதிப்படுத்துகிறது. அதனால சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏதோ நம்ம செய்கிறதுனால இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய நீதி எனக்காக அவர் சிலுவையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய நீதி எனக்கு கொடுத்துருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாய் கருதுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இங்கே சொல்லுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம்னா விசுவாசம். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து. அப்போ விசுவாசிக்கிறோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் எங்கே பிரதிபலிக்குதுன்னா, விசுவாசம் எங்கே பிரதிபலிக்குதுன்னா நடத்தையில் பிரதிபலிக்கிறது. ஆமென். நம் மற்றவர்களை அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், இந்த யூதர்களும் இந்த புறஜாதிகளும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. யூதர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாயின்னு சொல்லுவாங்க புறஜாதிகளை, புறஜாதிகள் யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பன்றிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சபை ஒன்று உருவாகுகிறது. சபை ஒன்று உருவாகி அவங்க கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வராங்க. கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்தோடனே எல்லாரும் ஒற்றுமையாடுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யார் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்குள்ளே என்ன இருக்காதுன்னா பெருமை இருக்காது, கௌரவம் இருக்காது, ஆணவம் இருக்காது. நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்போம். ஆமென். கிறிஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதிலாம் கிடையாது பாருங்கள், எல்லாரும் ஒன்று தான். ஆமென். ஏன்னா அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இதை தான் கேள்விப்படுகிறார். இதை கேள்விப்பட்டு இந்த ஜனங்க எல்லாம் விசுவாசங்கிறாங்க, இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய நடத்தையும் பார்க்குறாரு. எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருனா, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாருக்காக என்ன பண்ணுறாருனா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, என் ஜெபங்களினாலும் உங்களை நினைத்து இன்னும் அதிகமாக நீங்கள் விசுவாசிக்கணும், இன்னும் அதிகமாக நீங்கள் அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஆமென். ஒரு பாஸ்டருக்கு சந்தோஷம் என்னன்னா, நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, விசுவாசம் மட்டும் போதாது, நம் நடத்தையும் சரியாக இருக்கும்போது பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த பவுல் பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம், அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும். இங்கே எல்லாரும் பார்க்கலாம், நம்முடைய கர்த்தராகிய, எல்லாரும் வாசிக்கலாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும். அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் பண்ணுகிறார். யாருக்காக ஜெபம் பண்ணுகிறார்? எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்போது இந்த 15லிருந்து 23 வசனங்கள் எதை குறித்து பேசுனா ஜெபத்தை குறித்து பேசுகிறது. ஜெபத்தில் 2 விதமான ஜெபம் இருக்கிறது. ஒன்று வந்து என்னன்னா பழைய உடன்படிக்கையின் ஜெபம், இன்னொன்று வந்து என்னன்னா புதிய உடன்படிக்கையின் ஜெபம்னு சொல்கிறாங்க. அப்போது இயேசு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்னா பரமண்டல ஜெபம், பரமண்டல லார்ட்ஸ் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த ஜெபத்தை கூட என்ன சொல்லிடுறாங்கன்னா பழைய உடன்படிக்கையின் ஜெபம்னு சொல்கிறாங்க. ஏன் பழைய உடன்படிக்கையின் ஜெபமாக இருக்கிறதுனா, இயேசு என்னைக்கு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தாரோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் இயேசு ஜெபம் பண்ணியிருந்தாலும், பரமண்டல ஜெபத்தை சொல்லியிருந்தாலும், அது எப்படி தான் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா பழைய உடன்படிக்கையின் ஜெபமாக அவர்கள் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்படின்னா இந்த ஜெபம் முக்கியம் இல்லையா, பரமண்டல ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதில் என்ன மிஸ்ஸிங்னா இயேசு அதில் மிஸ்ஸிங், இயேசுடைய நாமம் அதில் மிஸ்ஸாக இருக்கிறதுனால அது பழைய உடன்படிக்கையின் ஜெபமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தில் என்ன ஆட் ஆகிருக்குன்னா இயேசுவின் நாமம் ஆட் ஆகிருக்கிறது.
ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள் எதை குறித்து பேசுகிறார்னா ஜெபத்தை குறித்து பேசுகிறார். எந்த ஜெபம்னா புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை குறித்து அவர் பேசுகிறார். பாருங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஈஸி. யாரை கூப்பிட்டு நிற்க வச்சு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா பிரசங்கம் பண்ணுவீங்க. காலையில் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுங்க சொன்னால் கூட பிரசங்கம் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா இது யார்கிட்ட பேசுறதுன்னா மனுஷங்கிட்ட பேசுறது. மனுஷங்கிட்ட தானே நீங்கள் பேச போகிறீங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண சொன்னாலும் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கை உதறும், கால் உதறும், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவீங்க. ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இது யார்கிட்ட பேசுறதுன்னா கடவுள்கிட்ட பேசுறது. ஆமென். ஆனால் சில பேருக்கு ஜெபம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க என்னன்னா சொன்னதே திருப்பி 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 டெய்லியும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, பரமண்டலத்தில் இருக்கிறவங்க பிதாவே உன்னை நாமம் பரிசுத்தப்படுவதாகவும் உன்னை ராஜ்யம் வருவதாகவும் உன்னை சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. திருப்பியும் அடுத்த நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே ஜெபத்தை ஒரு மெக்கானிக்கலாக அந்த தொடர்ச்சியாக என்ன ஆகும்னா இயந்திரங்கள் அப்படியே இதுவாகிட்டே இருக்கும். அது போலவே என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜெபம் எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்குது. ஆமென். ஆனால் பவுல் இந்த ஜெபத்தை குறித்து சொல்ல ஜெபம் எப்படி பண்ணோன்னு இங்கே சொல்லி கொடுக்குறார். லூக்கால 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இங்கே சொல்கிறாரு, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு. பாருங்க, இயேசு என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ எங்கே போயிடுறாருன்னா ஜெபம் பண்ண போயிடுறாரு. வனாந்திரத்துக்கு போயிடுறாரு, தனித்து போயிடுறாரு, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு வராரு. ஜெபம் பண்ணி முடித்த பின்பு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணின போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாருங்கள், யோவான் என்ன பண்ணுறான்னா சீஷருக்கு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறான். அதே போல் இந்த சீஷர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுக்கிட்ட எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. பாருங்கள், இந்த யூதர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி ஜெபிக்க சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஜெபிப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அவங்க ஜெபம்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணுற ஆளே கிடையாது. காலையில் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுவாங்க, மதியானம் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுவாங்க, திருப்பி ஈவினிங் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுவாங்க. 3 தடவை அவங்க ஒரு நாளில் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வேளை ஜெபம் பண்ணுறதே கஷ்டப்படுறோம். ஆனால் இவங்க வந்து 3 தடவை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ஜெபம் பண்ணியிருந்தாலும், இவ்வளோ அவங்களுக்கு ஜெபத்தை குறித்த ஒரு அறிவு இருந்தாலும், இயேசு ஜெபம் பண்ணுகிறத பார்த்து அவங்க பிரமிக்க அடைகிறாங்க. ஒரு வித்தியாசம் இயேசுடைய ஜெபத்தில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவே எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பவுலுடைய ஜெபத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக அவர் ஜெபம் பண்ணுறாரு. அதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஜெபிக்க வேண்டும் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஜெபம்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன வருது மைண்டில்? ஜெபம்னு சொன்னோடனே போஸ்டர். அவங்க என்னங்க எப்படி போயிடுதுன்னா போஸ்டர்னால் நான் தோரணம்னா என்னதுன்னா, அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் ஜெபம்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணலான்னு சொன்னோடனே அவன் பையன் என்ன பண்ணிருந்தான், வேஷ்டியை மடிச்சு கட்டியிருந்தான். ஜெபம்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வேஷ்டியை கீழே இறக்கி விடு. ஜெபம்னு சொன்னோடனே என்ன பண்ணு, முக்காடு எடுத்து போடு. ஜெபம்னு சொன்னோடனே கையை எடுத்து குப்பு. ஜெபம்னு சொன்னோடனே முட்டி போடு. ஜெபம்னு சொன்னோடனே குப்பார. நாங்கள் என்ன வீட்டில் ஜெபம் பண்ணுவோம் பாருங்கள். அப்பா ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவார். குப்பார படுப்போம். 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கிட்டே இருப்போம். அப்போது ஜெபம்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த போஸ்டர், இந்த தோரணை அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஆனால் ஜெபம் வந்து இது கிடையாது. இது மாற்றுறது, முட்டி போடுறது, இதெல்லாம் நல்லது தான், போடுறது நல்லது தான், ரெவரன்ஸ் முக்கியம்தான்.
ஆனால் ஜெபம் என்பது இது கிடையாது. ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். இங்கே பவுலுடைய ஜெபத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் மாணவர். ஜெபம் பண்ணும்போது நாம் யார்கிட்ட ஜெபிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபங்கள் யார்கிட்ட போகுது அது ரொம்ப முக்கியம். யார்கிட்ட போகுதுன்னா, இங்கே சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர். அப்போ என்னுடைய ஜெபம் எங்கே போகுதுன்னா பிதா கிட்ட போகிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிட்ட போல, பரிசுத்த ஆவியான கிட்ட போல. இன்றைக்கி எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறாங்க, ட்ரெண்டே என்னன்னா இயேசுவேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. சில பேருக்கு தெரியாதனால ஜெபிக்கிறாங்க. ஆனால் வேதம் உங்களுடைய ஜெபம் எங்கே போகுதுன்னா இயேசு கிட்ட போகுதுன்னு சொல்ல, பரிசுத்த ஆவியான்கிட்ட போகுதுன்னு சொல்ல. உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் யார்கிட்ட போகுதுன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட உங்களுடைய ஜெபங்கள் போகிறது. ஆமென். இயேசு எதற்காக வந்தார்? இயேசு வந்ததின் நோக்கம் இயேசு கிட்ட கொண்டு போகிறதுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியான் வந்ததின் நோக்கம் இயேசு கிட்ட கொண்டு போகிறது இல்லை. இயேசு வந்ததின் நோக்கம் பிதா கிட்ட கொண்டு போகிறதுக்கு. ஆமென். இயேசு எப்படி இருக்கிறார்னா மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறார்னா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மத்தியஸ்தர்னா என்னென்னா மீடியேட்டர். இப்போது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா இவங்க அவங்கக்கிட்ட சொல்லணுன்னா டைரெக்டாக பேச மாட்டாங்க சண்டையில். இப்போ மீடியேட்டராக யார் இருக்கிறான்னு நான் இருக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கே போவோன்னா அப்பா கிட்ட போவோம். அப்போது இன்றைக்கி இயேசு எப்படி இருக்கிறார்னா மத்தியஸ்தராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுகிறது எங்கே போகுதுன்னா பிதா கிட்ட போகிறது. ஆமென். அப்போ எடுக்கும் போதே நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும்? இயேசுன்னு சொல்லக்கூடாது, பரிசுத்த ஆவியான்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்னா பிதாவேன்னு சொல்லணும். ஆமென். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், உங்களை பார்த்தோன்னே என்ன கண்டுபிடிப்பாங்கன்னு, நாங்கள் நல்லா பைபிள் நாலேஜ் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இயேசுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பைபிள் தெரியல போல் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இனியிலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிதாவேன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆமென். எங்கள் சாம்பி செல்லதுரை அவன் பாஸ்டர் சொல்லுவார், அவர் ஜெபம் பண்ணும்போது எப்படி சொல்லுவார்னா, பிதாவே, பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு நாங்கள் வருகிறோம்னு சொல்லுவார். அப்போது நம்முடைய ஜெபம் எங்கே போகுதுன்னா பிதா கிட்ட போகிறது, பரலோக பிதா கிட்ட போகிறது. அது எப்படி போகுதுன்னா இயேசுவின் நாமத்தின் மூலமாய் போகிறது. அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். இனியிலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இது வரைக்கும் நான் இயேசுன்னு சொல்லி ஜெபம் இல்லை. இனியிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், பரிசுத்த ஆவியான ஒரு துணையோடு நாங்கள் வருகிறோம்னு சொல்லும் போது ஜெபங்கள், உங்கள் ஜெபம் வித்தியாசமான ஜெபமாக இருக்கும். மற்றவர்கள் நீங்கள் நாலேஜபிள் நினைப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யார்கிட்ட நாம் ஜெபிக்கிறோம்? பிதா கிட்ட ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாம் யாரிடம் ஜெபிக்கிறோம் அவரை குறித்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோம்? பிதா கிட்ட ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த பிதாவை குறித்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அவர் யார், அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அதை குறித்த எண்ணம் நம்மளுக்கு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. பிதா எப்படி இருக்கிறார்? பிதா எப்படி இருக்கிறார்னா அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். பிதா எப்படி இருக்கிறார்னா சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ளவர்னா என்னது? எல்லாம் அவரால் முடியும். பிதா எப்படி இருக்கிறார்னா சர்வ ஞானியாக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். அவர் சர்வ வியாபி, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னான், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் வராராம். ஆமென். அவர் எப்படி இருக்கிறார்னா சர்வ வியாபியாக இருக்கிறார். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். அவர் யெகோவா ஈராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு நாம் ஜெபம் பிதாவேன்னு சொல்லும் போதே இந்த எண்ணம் உங்களுக்கு வரும் பொழுது அடுத்தது தேவைக்காக ஜெபம் பண்ண போயிருப்பீங்க. ஆனால் தேவை ரொம்ப பெருசாக தெரியாது.
ஆமென். ஏன்னா பிதாவை குறித்த எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த தேவை ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரத்தோடு வராங்க சபைக்கு, பாரத்தோடு வராங்க, பிரச்சனையோடு வராங்க. 2-3 பாட்டு பாடுறோம். பாட்டு பாடுற வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கைத்தட்ட சொல்கிறோம், கைத்தட்ட மாட்டுறாங்க. பாட சொல்கிறோம், பாட மாட்டுறாங்க. பாட்டு எதுக்கு பாடுறோன்னா ஜனங்க வரல அதுக்காக பாடல, உங்கள் எண்ணங்களை நாங்கள் மாற்றுகிறோம். கொஞ்ச நேரம் சொல்ல சொல்ல இயேசு சர்வ வல்ல தேவன், சர்வ வியாபி, அவர் நேற்றும் இன்றும் எனக்கு மாறாதவராக இருக்கிறார், எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் அப்படின்னு நாங்கள் பாட 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 உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிதாவை குறித்த எண்ணம்லாம் பெருசாகுது. உங்கள் பிரச்சனை பெருசாக தெரில. இப்போது வர்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கை தூக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆமே. நான் வர்ஷிப்புக்கு தான் வரேன், நான் மெசேஜுக்கு தான் வரேன்னா அப்படி வராதிங்க. ஆரம்பத்துலேருந்து வரும் பொழுது பிரச்சனையோடு வந்தால், பாரத்தோடு வந்தால், எண்ணத்தை மாற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அவர் பெரியவர்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இதே போல் தான் ஜெபமும் பிதான்னு சொல்லும் போதே எண்ணம் மாறும் பொழுதே என்ன ஆகிடுன்னா அவங்க பிரச்சனை ரொம்ப சிறுசாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஜெபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க. 2 எக்ஸ்ட்ரீம், 2 உச்சநிலை. 2 உச்சநிலை எப்படி இருக்குன்னா தவறானதாக இருக்குது. அந்த 2 எக்ஸ்ட்ரீம்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னதுன்னா லிட்டர்ஜிக்கல் ப்ரேயர்னு சொல்கிறாங்க. லிட்டர்ஜிக்கல் ப்ரேயர்னால் அவங்க எதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா அவங்க வார்த்தையை பயன்படுத்துகிற விதம், அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தணும், ஏற்றுறது இறக்குறது, சவுண்டு, அந்த இயேசுன்னு சொல்லும் போது ஏற்றுவாங்க, பிதாவேன்னு சொல்லும் போது ஏற்றுவாங்க, பரிசுத்த ஆவியான்னு சொல்லும் போது ஏற்றுவாங்க, தேவன்னு சொல்லும் போது இறக்குவாங்க. அவங்க ஜெபம்லாம் எப்படி இருக்குன்னா லிட்டர்ஜிக்கல் அழகாக இருக்கும். அவங்க யாரை பிரியப்படுத்துகிற மாதிரி ஜெபிப்பாங்கன்னா ஆண்டவரை பிரியப்படுத்திருக்க மாட்டாங்க, ஜனங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி ஜெபிப்பாங்க. ஒரு ஜெபம் இப்படி இருக்குது, லிட்டர்ஜிக்கல்னு சொல்கிறாங்க. அவங்க ஜெபம் எப்படி இருக்குன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தலை, அந்த ஜெபத்தில் ஒரு வர்ஷிப் இல்லை, ஒரு ஆராதனை இல்லை, ஏதோ மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அதில் உணர்வு இல்லை, அதில் நன்றி அறிதல் இல்லை, எதுவுமே இல்லை பாருங்கள் அந்த ஜெபத்தில். ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படி போயிடுறாங்கன்னா இது இந்த எக்ஸ்ட்ரீம் லிட்டர்ஜிக்கல் சொல்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா டெலிகிராஃபிக். இந்த டெலிகிராஃபிக்னா என்னதுன்னா ஆண்டவரே 10,000 ரூபாய் வேணும், நாளைக்கு வேணும். அவங்க ஜெபமே அப்படி தான். அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ₹1 காயின் போட்டு பேசணும் ஃபோனில், 60 நிமிஷம் தான், 60 செகண்ட்ஸ் தான் பேச முடியும். அதுக்குள்ளே சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அது போல் சில பேர் ஜெபம்லாம் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் நல்லா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்கிறாங்கன்னா ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆமென். இந்த 2 ஜெபத்தில் என்ன இல்லைன்னா அந்த அடோரேஷன் இல்லை, அந்த ஆராதனை இல்லை, உணர்வு இல்லை, நன்றி அறிதல் இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஜெபம் என்பது பாருங்கள், ஒருத்தர் கூட நான் போயிருந்தேன், ஒரு பாஸ்டர் கூட காரில் போயிருந்தேன். அவர் என்ன சொன்னான்னா பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் டக்குன்னு என்ன பண்ணார்னா ஆண்டவரே, அவர் ஸ்பீடாக ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே பிரயாணத்தை ஆசீர்வதிங்க, போக்கிலும் வருகிலும் தேவத்து ஊழியம் உண்டாகட்டும், உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும், இயேசு நாமத்தில் பிதாவே. அவர் ஊழியக்காரர், ஏஜி சபை பாஸ்டர், கடகடன் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். இந்த டெலிகிராஃபிக் சொல்கிறான்ல, டெலிகிராஃபிக் அதை போட்ட மாதிரி கடன் ரஷ்ஷா இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் ஜெபத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பவுல் எப்படி ஜெபிக்கிறாருன்னா அவருடைய ஜெபத்தில் என்ன இருக்குன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, பிதாவை குறித்த ஒரு நம்பிக்கை. அவர் சர்வ வல்ல தேவன், அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், அவர் தேவைகளை சந்திக்கிறவரார். ஒரு கான்ஃபிடென்ஸோட பிதாவேன்னு சொல்லும் போதே ஒரு கான்ஃபிடென்ஸோடு போகிறார், ஒரு நம்பிக்கையோடு போகிறார். அது மட்டும் இல்லை, ஜெபத்தில் என்ன இருக்குன்னா அவருடைய ஜெபத்தில் ஆராதனை இருக்கிறது, ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஏனோ தானே ஜெபிக்கக்கூடாது பாருங்கள். ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு நாம் யார்கிட்ட போகிறோம் அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் போகணும், ஒரு ரெவரன்ஸோடு நாம் போகணும். அதுக்கப்புறம் அவருடைய ஜெபத்தில் என்ன இருக்குன்னா நன்றி செலுத்துகிறார். ஆமென். நேற்று ஆண்டவர் பாதுகாத்தார், இன்றைக்கும் பாதுகாக்கிறார், அதற்காக நன்றி ஆண்டவரே.
ஜெபத்தெல்லாம் சொல்லும் போது இப்படி நன்றி செலுத்தணும். நாம் நிறைய பேர் அப்படியே போயிடுறாங்க. எடுத்தவொடனே தேவையை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. எடுத்தவொடனே தேவை சொல்லக்கூடாது. எடுத்தவொடனே நாம் நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் நேற்று பாதுகாத்தார், குடும்பத்தை பாதுகாத்தார், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைன்னு சொல்லிட்டு நாம் நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். பவுலுடைய ஜெபத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் இருக்கும். அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா ஜெபத்தில் பெட்டிஷன் இருக்கணும். பெட்டிஷன்னா என்ன தேவை? நிறைய பேர் என்னென்னா சொல்கிறாங்கன்னா, என் தேவையே கடவுளுக்கு தெரியும், நான் ஏன் தேவையை சொல்லணும்? ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா தேவையை சொல்கிறார். ஆமென். என்ன தேவை வேணும்னு சொல்லணும். கார் வேணும்னா ஆண்டவரே எனக்கு கார் வேணும், வீடு வேணும்னா எனக்கு வீடு வேணும், நகை வேணும்னா எனக்கு நகை வேணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஜெபத்தில் என்ன இருக்குன்னா நாம் யார்கிட்ட ஆஃபர் பண்ணுறோம், எந்த தேவன்கிட்ட, அவர் எல்லாம் அவரால் முடியும், அதை நம்ம எண்ணத்தில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, உள்ளேருந்து வரணும். இருதயத்திலேருந்து நாம் ஜெபத்தை ஏதோ ஏனத்தானோ மண்டையிலேருந்து நாம் ஜெபிக்கக்கூடாது, ஆவியிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமீன். அது மட்டும் இல்லை, ஒரு அஷூரன்ஸ். பவுலுடைய ப்ரேயரில் நிச்சயமாக நான் அதை பெற்றுக்கொள்வேன். ஜெபத்தை முடிக்கும் போது நாம் என்ன நினைக்கணும்னா நிச்சயமாக நான் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமீன். நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் லேண்டு வாங்கியிருக்கோம், நாங்கள் நகை வாங்கியிருக்கோம்னு சொன்னாங்க. அப்போது சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, எப்படி நாங்கள் வாங்கினோன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு நாள் கேரல் ரோன்ஸ் வந்தீங்க. கேரல் ரோன்ஸ் நீங்கள் ஜோம் பண்ணீங்க. நீங்கள் என்ன ஜோம் பண்ணிங்கன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுனால நீங்கள் நகை வரும், உங்களுக்கு லேண்டை சுங்கந்தரிப்பீங்க, ஜோம் பண்ணீங்க. ஜோம் பண்ணோடனே நான் விசுவாசித்தேன், இன்றைக்கி நான் லேண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சாட்சி சொன்னாங்க. ஆமேன். நான் ஒரு நம்பிக்கையோடு நிச்சயமாக நடக்கும்னு ஜோம் பண்ணேன். அவங்க அப்படியே விசுவாசித்தாங்க, அது அப்படியே நடந்துச்சு. ஆமேன். நான் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு முழு நிச்சயத்தோடு கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஏன்னா அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். என்ன, யார்கிட்ட, இந்த பிதா எப்படி இருக்கிறார், அவரை குறித்த எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தையே சொல்கிறேன். இந்த எபேசியரில் அவர் ஜெபம் பண்ணும்போது தேவனை குறித்த சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். இந்த தேவன் யார் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த தேவன் யாருன்னா இங்கே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும். இந்த தேவன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அது தெரியணும் நம்மளுக்கு. பழைய ஏற்பாட்டில் எப்படி ஜெபிச்சாங்கன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஓரல் ராபர்ட் சொல்கிறாரு, இந்த ஜனங்க எல்லாம் ஆண்டவர் எப்படி பார்த்தாங்கன்னா, அவர் மின்னல் அனுப்புகிறாரு, அவர் வாதையை அனுப்புகிறாரு, அவர் எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாரு, அழிக்கிறாரு. அப்படிலாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. தேவன்கிட்ட போகும்போது எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் பயங்கரமான தேவன், பவர்ஃபுல்லான தேவன், அதனால் என்ன பண்ணுறோம், நம்மளையும் அழிச்சிட போகிறான்னு ஒரு பயத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின், எங்கள் முப்பாட்டன், எங்கள் தாத்தா ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன் சொல்லிட்டு, யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன் சொல்லிட்டு, ஈசாக்குக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு நெருக்கமான உறவை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிடுறாங்க. உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி சிஎம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. சிஎம் கிட்ட உங்களால் நெருங்கவே முடியாது. ஆனால் இப்போ சிஎம் யாருடைய ஃப்ரெண்ட்னா உங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்டு. இப்போது என்ன சொல்கிறீங்கன்னா, சிஎம்னு சொல்ல மாட்டீங்க, சிஎம் சொன்னால் பயம் வருது. ஆனால் இப்போ சிஎம் கிட்ட போனோன்னா எங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்டு, எங்கள் மாமாவுக்கு சிஎம் ரொம்ப க்ளோஸுன்னு சொல்லிட்டு அதை வச்சுன்னு போகிறீங்க. ஆமேன். இப்படி தான் அந்த ஜனங்க பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவன்கிட்ட போக ஆரம்பித்தாங்கன்னு ஓரல் ராபர்ட் சொல்கிறார். ஆமேன். இது பழைய உடன்படிக்கை ஜெபம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமின் மூலியமாக என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய சந்ததி
ஆசீர்வதிக்கப்படுது. இப்போ ஜெபம் பண்ணும் போதே நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஜெபம் பண்ணும் போதே ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமினால தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆபிரகாமினால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவன்கிட்டே போகிறாங்க. இது பழைய உடன்படிக்கையின் ஜெபம். புதிய உடன்படிக்கையின் ஜெபம் என்னன்னா, இன்னைக்கு புதிய ஆதாமாகிய இயேசு வந்துட்டார். இன்னைக்கு நம்ம ஏன் நல்லா இருக்கிறோம், நம்ம ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நம்ம எப்படி பரலோகம் போக போகிறோம், நம்ம எப்படி செழிப்பாக இருக்க போகிறோம், நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம்? ஏன்னா பிதாவாகிய தேவன் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணினார். இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணினால நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நான் நல்லா இருக்க போகிறேன். ஆனால் நான் எப்படி போகிறேன்னா ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் தேவன் சொல்லிட்டு போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் சொல்லிட்டு வர்றார் என்னென்ன ஆசீர்வாதம். முன் குறித்திருக்கிறார், பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார், பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார், தத்தெடுத்து இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னா இயேசு கிறிஸ்துவினால் நடந்திருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஏன் நம்ம நல்லா இருக்கிறோம், ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், ஏன் சாபம் இல்லாமல் இருக்கிறோம், ஏன் சுகமாக இருக்கிறோம்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு பிதா உடன்படிக்கை பண்ணதுனால நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆமென். அப்போ ஜெபிக்கும் பொழுது நாம் யார்கிட்ட போகிறோன்னா இயேசு கிறிஸ்துவின் தேவன்கிட்ட நாம் போகிறோம். அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு. இவர் யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கே தேவன். இந்த தேவன் யார்? உங்கள் தேவன் யார்? இயேசு கிறிஸ்துவின் தேவன் சொன்னேன். இந்த தேவன் யாருன்னா இன்னொரு தேவன். இந்த தேவன் இன்னொரு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா சமமாக இருக்கிறாங்க, கோ-ஈக்குவல்னு சொல்லுவாங்க. காட் த ஃபாதர், காட் த சன், காட் த 3 பேரும் யாருன்னா தேவன் தான். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவர தேவன், இவங்க 3 பேரும் ஒன்று தான். ஆனால் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எப்படி தேவனாக மாறுறாருன்னா, இயேசு இந்த உலகத்தில் மனு அவதாரம் எடுக்கிறதுனால இப்போ என்ன ஆயிட்டார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தேவனாய் மாறிட்டார். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும். அப்போது இயேசு கிறிஸ்துடைய தேவனாய் இங்கே சொல்லுகிறார். அப்போ என் தேவன் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் எப்படி இருக்கிறார்னா தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு என்ன பண்ணுறாருனா இந்த உலகத்துக்கு அவரை அனுப்புகிறார். கன்னி வயிற்றிலிருந்து அவர் பிறக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாருனா இயேசு கிறிஸ்து அற்புதம்லாம் செய்கிறார். குஷ்டரோகியை சுத்தமாக்குறார், குருடனை பார்வையடை வைக்கிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுவும் செய்யலப்பா, என்னை அனுப்புகின்ற பிதாவே என்ன பண்ணுறாருனா என் மூலியமாக கிரியைகளை நடப்பிக்கிறார். அப்போ பிதாவே என்ன பண்ணுறாருனா எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்புறம் லாசரு செத்து போயிட்டான், மரித்து போயிட்டான். என்ன சொல்கிறாருனா, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னோடனே லாசரு செத்து போன லாசர் என்ன ஆகிறாருனா உயிரோட வெளியே வராரு. அப்புறம் என்ன ஆகிறாருனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் மரித்து போகிறார். மரித்து போயிட்டு என்ன ஆகிறாருனா கல்லறையில் அவர் செத்து இருக்கிறார். கல்லறையில் என்ன பண்ணுறாருனா இந்த தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஆமே, அதான் சொல்கிறாரு, அந்த தேவன் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன். இயேசு மூலியமாய் அற்புதங்களை செய்தவர், இயேசுவை கல்லறையில் கைவிடாத தேவன் தான் உங்கள் தேவன். அவரை கைவிடனா உங்களையும் கைவிட மாட்டார். ஆமே, அல்லேலூயா. பாருங்க, இந்த இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, இப்போ இயேசு மரிச்சிட்டாரு, மரித்து உயிரோடு எழுப்புகிறாரு. இவர் மேலே போகிறாரு, ஏறி போக போகிறாரு. ஏறி போனோடனே இத்தனை நாள் இயேசு கூட இருந்து
காற்றடிக்குது, புயல் அடிக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் அடுக்கிறாரு. இவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. இவங்களுக்கு ஜுரம் வந்தால் இவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா கேர் பண்ணிக்கிறாரு. அப்பயே என்ன பண்ணுறாரு, ஜுரத்தை ஓட்டிடுறாரு. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறாரு. இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இவர் கூட இருக்கும் போது நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே போகிறேன். இப்போ அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா பயம் வந்துச்சு. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனத்தை. என் தேவனா எனக்கு இதெல்லாம் அற்புதம் செஞ்சார், என்னை கைவிடல. அப்போ இன்னைக்கு என் தேவன் எப்படி இருக்கிறான்னா உங்கள் தேவனாக இருக்கிறாருப்பா. நான் போனால் கூட பரவாயில்ல, அவர் உங்கள் தேவனாக இருக்கிறார். என் பிதா மட்டும் இல்லை, உங்கள் பிதாவாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே பிதானா, இயேசு கிறிஸ்துவுக்கே தேவனா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு தேவனாக இருக்கிறார். இயேசுவை கைவிடலைன்னா உங்களை கைவிட மாட்டார். ஆமென். செத்து போயிட்டார். அவர் சொல்கிறாரு, ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3ஆவது நாள் என்ன பண்ணுறாருன்னா, செத்து போன இயேசுவை அவர் உயிரோடு எழுப்பினார். கைவிடவே இல்லை. நான் சொல்கிறேன், அந்த தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஜெபத்துக்கு போகும்போது எப்படி போகணும்? அவர் இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட நான் போகிறேன். அப்போ போகும்போது என்ன வரும்னா உங்களுக்கு விசுவாசம் வரும். நிச்சயமாக என் ஜெபத்துக்கு பதில் வரும் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். இந்த பிதா நீங்கள் ஜெபிக்க போகிற இந்த பிதா எப்படி இருக்கிறார்னா, இவர் மகிமையின் பிதாவாக இருக்கிறார். மகிமையின் பிதானா என்னன்னா, எம்பாடிமெண்ட் ஆஃப் க்ளோரி. மகிமைன்னு சொன்னாலே யாரை தான் சொல்ல முடியும்னா அவரை மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாரையும் சொல்ல முடியும். இன்றைக்கி இவர் மகிமை உள்ளவர், இவர் மகிமை அப்படிலாம் சொல்ல முடியாது. பாருங்கள், பிதாவை மட்டும்தான் மகிமை உள்ளவர்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் மகிமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் தான் மகிமைனாலே அவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. பாருங்க, இங்கே சொல்லுகிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. அப்போது மகிமை எங்கே பார்க்க முடியும்? எதில் பார்க்க முடியும்? கண்ணாடியில் தான் பார்க்க முடியும். கண்ணாடி எதுங்க? பாஸ்டர் சொல்லியிருக்கார்ல ஒரு நாள், கண்ணாடி எதுனா இதுதான். ஆமென். இல்லை ஆண்டவர் வந்து நின்னா தான் எனக்கு தெரியும் அவர் மகிமை உள்ளவரா, அற்புதம் செய்கிறவரா, அப்படி தான் தெரியும்னா ஆண்டவர் வரவே மாட்டார். ஆண்டவரை நீங்கள் எதில் பார்க்க முடியும்னா இதில் தான் பார்க்க முடியும். அவருடைய மகிமையை இதில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, ஆண்டவரை பார்க்கணும். நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன் நான், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். சின்ன வயசுலாம் எல்லாம் சொல்லுவாங்க, நான் பார்த்தேன், ஏஞ்சல்லாம் சொல்லியிருக்கு, நான் அங்கே பார்த்தேன், என் தேவத்தூரில் பார்த்தேன். நமக்கு ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கலையே அப்படின்லாம் எனக்கு ஒரு வருத்தம் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி புரியுது, ஆண்டவரை பார்க்கணும் எதில் பார்க்கலான்னா இந்த வேதத்தில் பார்க்கலாம். அவருடைய மகிமை பார்க்கணும், அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்ன குணாதிசயங்கள், அதெல்லாம் பார்க்கணும் இந்த கண்ணாடியில் நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்குறோம். இந்த மகிமையின் தேவன் என்ன பண்ணார்னா, இயேசுவை என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்ய வச்சு இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஒரு நாள்லாம் ஆச்சுன்னா இயேசு மரித்து போகிறார். இயேசுவை என்ன பண்ணுறாருனா அவர் மகிமைப்படுத்தினார். அவர் வசனம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு நாவுகள் யாவும் அறிக்கை செல்லும்படி என்ன பண்ணுறாருனா அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார். ஆமென். அந்த மகிமையின் பிதா இயேசுவை மட்டும் மகிமைப்படுத்தலை, இன்னைக்கு உங்களையும் மகிமைப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஒரு நாள் முன்குறிக்கப்பட்டோம், உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் எனக்கு சிவிசேஷ் சொன்னாங்க, சிவிசேஷ் சொல்லி அழைச்சாங்க, அழைக்கப்பட்டோம். அழைக்கப்பட்டது மட்டும் இல்லை, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். விசுவாசம்
நான் எதுவும் இல்லை, அவர் என்னை தகுதிப்படுத்துகிறார். இயேசு விசுவாசனால் நீதிமான் பிழைக்கிறான். இயேசு விசுவாசோனே அவருடைய நீதி எனக்கு கொடுத்தார். நீதிமான்களாக்கப்பட்டோம். எவர்கள் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ண போகிறார்? மகிமைப்படுத்த போகிறார். ஆனால் நான் சொன்னேன், பரிசுத்தாவியான ஒரு அச்சாரமாக இருக்கிறதுனால, இன்றைக்கி பரிசுத்தாவியான எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு நாளும் மகிமை அடைவேன். இந்த உலகத்திலே என்னால் அற்புதம் செய்ய முடியும். மகிமையாக இயேசு போலவே நான் வாழ முடியும். வியாதியை குணமாக்க முடியும். என் மூலியமாக அற்புதம் நடக்கும். ஏன்னா இந்த இந்த பிதா என்ன பண்ணுறாருனா, இயேசுவை மகிமைப்படுத்தின பிதா இன்றைக்கி என்னையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஒரு நாள் நடக்க போகிறதில்ல. ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியில் எனக்கு மகிமையுள்ள சரீரம் கொடுக்கப்பட போகிறது. ஆனால் இன்றைக்கி முன் ருசியாக இன்றைக்கி பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். மகிமையுள்ள சரீரமாய் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினே வரார். அதனால சொல்கிறாரு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு நாள் எப்படி ஆக போகிறோன்னா மறுரூபமாக பார்க்குறோம். ஆமென். இந்த மகிமையின் பிதா கிட்ட தான் நாம் போகிறோம். இயேசுவை மகிமைப்படுத்தின பிதா ஒரு நாள் என்னையும் மகிமைப்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி முன் ருசியாக பரிசுத்தாவியை கொடுத்ததுனால நான் இன்றைக்கும் மகிமைப்பட போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட போனோம். எப்படி போனோம்? நம்முடைய யார்கிட்ட போகிறோம்? பிதா கிட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை, பிதா குறித்த எண்ணங்கள் மாறணும். அவர் எப்படி இருக்கலாம்? சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போதே என்ன சொல்லணும்னா, போஸ்டர் டக்குன்னு எடுத்து முக்காடை போடு, முட்டி போடு, குப்புறப்படுத்துக்கோ. இல்லை, எண்ணம் மாறணும். பிதான்னு சொல்லும் போதே அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். குணமாக்குறவராக இருக்கிறார். அந்த எண்ணம் மாறணும். அந்த எண்ணம் மாறும் போது நான் சொல்லுகிறேன், இந்த பிரச்சனைலாம் பெருசாக தெரியாது, சிறுசாக தெரியும். ஆமென். அது மட்டும் இல்லை, ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபம் பண்ணோம். ஒரு கான்ஃபிடென்ஸோடு நிச்சயமாக நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் போனோம். ஏன்னா நம்ம பிதா கிட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை, தேவனை குறித்து சில காரியங்கள் சொல்கிறார். இவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் தேவன். நான் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்? ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமின் மூலியமாய் அவங்களுடைய சந்ததி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்கிறாங்க. ஏன்னா அவரால் தான் நல்லா இருக்கிறோம். அவரோட உடன்படிக்கை பண்ணினா நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி அதனால் நம்ம நல்லா இல்லை. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவோடு பிதா உடன்படிக்கை பண்ணினால நான் இன்றைக்கி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்கிறது. ஆமென். அதனால் இன்றைக்கி போகும்போது எந்த பிதா கிட்டே போகிறோன்னா இயேசு கிறிஸ்துவின் தேவன்கிட்ட நாம் போகிறோம். அது மட்டும் இல்லை, இவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே தேவன். ஆமென். இயேசுவை கைவிடலை, இயேசுவை விட்டு விலகலை. இயேசுவின் மூலயமா அற்புதம் செய்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். இயேசுவை கைவிடலை. அந்த தேவன்கிட்ட நான் போகிறேன். இயேசுக்கு மட்டும் தேவனாக இல்லை, எனக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கடைசியில் சொன்னேன், அவர் மகிமையின் பிதா. இயேசுவை மகிமைப்படுத்தின தேவன் என்னையும் ஒரு நாள் மகிமைப்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கே என்னை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதா. சொல்லுங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதா. இந்த பிதா கிட்ட தான் போகிறீங்க. ஜெபம் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும், நிச்சயம் வரணும். நிச்சயமாக என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அவருடைய எண்ணத்தை, அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும். இன்னிலேருந்து நாம் ஜெபம் பண்ணுவோம், சொல்லுவோம். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம், நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல ஒரு வார்த்தையை எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி.